நரி இல்ல ஒரு நரி குல நரி குல நரி வண்டி இல்ல ஒரு பக்கம் விஜய கய ஒட்டி ஒன்று தினசரி மனுஷன் விடமன ஒன்றும் இல்ல கூட்டத்தில் ஒரு நான் தான் நடக்கிற எதுவும் நடக்கலையேண்டா இப்படி பல்லு இருந்தும் பக்கோடா கிடைக்கலையேண்டா இப்படி பேஸ்புக்கிலும் ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல ஏண்டா இப்படி மக்கு அடிச்சும் மண்டையில் ஏறலையேண்டா இப்படி ரெக்க இருந்தும் பறக்கலைய கதவு இருந்தும் திறக்கலைய கிட்ட இருந்தும் கிடக்கலைய நல்லது நடக்கலைய நூலு இல்ல காத்தாடி வேஷம் இல்ல கூத்தாடி எந்த வாழ்வுல இது போல சம்பவம் வரப்போது எனக்கு எனக்கு வயசுல பிடிச்சது கிடைக்கல கிடைச்சது பிடிச்சாலும் அதுக்கு என்ன பிடிக்கல வெளிச்சத்தில் தினம் தினம் முடி போட்டு படிச்சாலும் படிச்சது மறந்துட்டு எக்ஸாம்பிள் வருகிறோம். ஹாய் காய்ஸ், எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆனால் நான் கொஞ்சம் நல்லா இல்லை. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது எப்பப்போ நடக்குது யாருக்குமே தெரியாதுங்க. அது திடீர்னு நடக்குது, திடீர்னு ஏதோ பண்ணிட்டு போயிடுது. நம்ம லைஃப்பில் நடந்த சம்பவம்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் இப்போ நடந்த சம்பவம் என்னோட ஃபோன் டிஸ்பிளே. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் சக்கரா பேசுகிறேன். வெல்கம் டு பிசி சேனல். என்னோட ஃபோனு டிஸ்பிளே நாராக உடஞ்சிச்சிங்க. ஃபோன்லேருந்து தனியாக டிஸ்பிளே வந்துச்சு. இது வேறு கேட்டுங்கள, கொஞ்சம் இருங்க. ஸ்டாப் பண்ணாத. என் ஃபோனோட நிலைமை இந்த நிலமையில தான் இருக்கு. நல்லா கொய்யிருந்ததுல. அது என்னன்னா, என் ஃபோனை எடுத்துன்னு போய் ஒரு கடையில் கொடுத்தேன். அங்கே ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரி கொடுப்பா, நான் வேற ஒரு கடையில் எடுத்துன்னு போய் மாத்துறேன், இல்லைன்னா நான் ஓப்போ சென்டர்லேயே எடுத்துன்னு போய் குத்துறேன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போய் லோன்னு தான் அஞ்சேன். நாயா பொழப்பு. கடைசியில ஒரு ஓப்போ சென்டர் கூட இங்க இல்லையா? நான் வேலைச்சேரி வரைக்கும் தேடணுங்க, எதுவுமே கிடைக்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு வேலைச்சேரியில ஒரு கடையில எடுத்துன்னு போய் கொடுத்தேன். நாளைக்கு வாப்பான்னு சொல்லிட்டு போனை பிடிங்கி வச்சுட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. சரி நானும் நாளைக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போய் வாங்கின்னு வந்தேன். 1% தாங்க இருந்தது சார்ஜரு. அதுல எப்படிங்க எல்லாமே செக் பண்ண முடியும்? சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து சார்ஜர் போட்டு ஃபோன் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நல்லா தான் இருந்தது. சரி லாஸ்டா நம்ம கேமரா செக் பண்ணவே இல்லையே, அதுதானே முக்கியம். கேமரா இல்லைன்னா நான் எப்படி வீடியோ எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஓப்பன் பண்ணுங்க. எடுத்தோடனே பேக் கேமரா ஒருவருக்கு ஏதோ என்ன இது கொஞ்சம் பிளர்ரா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுங்க. சரி ஓகே, ரொம்ப நாளா கழிச்சு பாக்குறோம் அதனால அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் கேமரா வச்சேன். ஃப்ரண்ட் கேமரா அதோட பிளர்ரா இருக்கு. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். சரி நம்ம கண்ணுக்கு தான் எப்பவுமே தோந்து போல அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணா கிட்ட கேட்டேன். ஆனா ஃப்ரண்ட் கேமரா பிளர்ரா இருக்காம இருக்குல்ல. ஏய் பிளர்ரா தான்டா இருக்கு, என்னடா போனை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணா அங்கேயே பிடிச்சி திட்டினான். இல்லைண்ணா 1% தானே இருந்தது, அங்க அவ்வளோ செக் பண்ண முடியல, வீட்டுக்கு எத்தனை செக் பண்ணி பார்த்தோம் தான் தெரிஞ்சுது ஃப்ரண்ட் கேமரா ரொம்ப பிளர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் எங்க அண்ணாவை கூட்டின்னு போய் அந்த கடைக்கு எடுத்துன்னு போயிட்டு கேட்டோம். எங்க இதுமாரி ரொம்ப பிளர்ரா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, ஏன்னா கேமராலாம் டச்சே எதுவும் பண்ணலைங்க, அது டஸ்ட் எதனா ஏறி இருக்கும், ஏன்னா நீங்க டிஸ்பிளே ஓப்பன் பண்ணி கொடுத்துருந்தீங்க, டஸ்ட் எதனா ஏறி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க டஸ்ட்டு அட்லீஸ்ட் கேமரா தொடச்சாச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொன்னதுக்கு, நாங்கள் கேமராவை டச்சே பண்ண மாட்டோங்க, கேமரா என்ன டச் பண்ணால் அது என்ன ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், என்னென்ன வந்துச்சுன்னா கேமராவை போயிடும், அது ஸ்பேர் எங்கே கிடைக்காது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அவங்க சொன்னது கரெக்ட் தான், கேமராவோட இதில் எதுவும் கிடைக்காது, ஓப்போ சென்டரே கிடைக்குமாது, ஓப்போ கேமராவை கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே நானும் சொல்லிட்டு விட்டேன். அவர் எடுத்துன்னு போய் தொடச்சியும் பார்த்தாராம். கடைசியில கேமரா ஒர்க்கே ஆகலைங்க. போச்சுடா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதனாலதான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு.
ஃபோனு ரெடியாகி 1 வாரம் கிட்ட ஆயிடுச்சு. ஆனா நான் தான் இன்னும் வீடியோ எடுக்காம இருந்தேன். ஏன்னா ஃப்ரண்ட் கேமரா எல்லாமே வீடியோ எடுக்க முடியல. இப்ப எடுக்கிறதே எங்க அண்ணாவோட ஃபோன்ல தான் வச்சு எடுத்துட்டு இருக்கேன். அதுவே ஃப்ரண்ட் கேமரா வச்சு தான் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா பழகிடுச்சு. அதனால என் ஃப்ரெண்ட் வந்து சொன்னான், "நீ பேக் கேமரால இருந்து எடு. ஆ அது வந்து நீ எடுக்க தான் உனக்கு பழக்கமாகும். நீ ஃப்ரண்ட் கேமரா வச்சு எடுத்துன்னே இருக்க. உன் ஃபேஸ பார்த்து தான் எடுத்துன்னு இருக்க. அதுவே நீ கேமரா சரியா பார்க்க மாட்ற. நீ சைட்ல இருந்து பார்த்து பேசுற மாரியே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான். சரி ஓகே நம்ம பேக் கேமரால இருந்து பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானு எடுக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கேன். ஸோ எடுக்க போறேன். ஆ கூடிய சீக்கிரத்துல அண்ணாகிட்டயும் கேட்டுருக்கேன். "அண்ணா எனக்கு ஆக்ஷன் கேமரா வாங்கி குடு. எனக்கு ஜஸ்ட் 2500லயே எனக்கு வாங்கி குடு. எனக்கு அதுவே போதும்" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாட்ட கேட்டுருக்கேன். "சரி வாங்கி தரேன்" அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு தான் அதுவும் சொன்னான். சரி இன்னைக்கு ஒரு வேலை ஒண்ணு இருந்தது. அவுட்டோர் ஏசி கழட்டி கீழ 3 ஃப்ளோர்ல எடுத்துன்னு வரணும். நானும் எங்க அண்ணாவும் கழட்டி கீழ எடுத்துன்னு வரும்போது, நான் ஃபோன வந்து தெரியாத்தனமா கீழ் பாக்கெட்ல வச்சிருந்தேன். இப்படி வச்சுட்டேன். அதனால என்ன ஆயிடுச்சு, அவுட்டோர் ஏசி வந்து கரெக்ட்டா ஃபோன்ல சென்டரா அடிச்சுச்சு. அதனால டிஸ்ப்ளே வேற நான் டெம்பரே போடலங்க. போடாதனால என்ன ஆயிடுச்சுன்னா, போயிடுச்சு. சோலி முடிஞ்சிச்சு. சரி. என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, ஃப்ரண்ட்டு கிளாஸ் மட்டும் மாத்தணும் மச்சான் டிஸ்ப்ளேல. மாத்திடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். மாத்திடலாம்டா 1500 கிட்ட ஆகும். ரெசி ஷீட்ல போய் மாத்திக்கோ. நான் ஒரு கடை சொல்றேன் அப்படின்னு சொன்னான். 1500 ஐயோ! இப்பதானே வேற இந்த ரூ. 7500 குடுத்து ரெடி பண்ணுங்க. மனசே ஆறல எனக்கு. கேமராவும் சரியில்ல. டிஸ்ப்ளேவும் ரொம்ப மட்டமா இருக்கு. ரொம்ப வெயிட்டாலாம் கூட இல்லங்க ஊந்துது. ஆனா எனக்கு எப்படி ஊந்துதுன்னே தெரியல. ஆ அவுட்டோர் வந்து செஸ்ட்டுக்கு மேல தான் இவ்ளோ தூரம் தான் தூக்கி வச்சுருப்போம். ஃபோன் வந்து கீழ் பாக்கெட்ல தான் வச்சிருந்தேன். எப்படி உடைஞ்சதுன்னு எனக்கும் தெரியல. சரி அதுதான் உடைஞ்சிச்சு. இதுக்கு மேல என்ன ரிவைஸ் பண்ணி மறுபடியும் ஃபோன எடுத்து எங்கனா பேக் உள்ள வச்சுட்டு மறுபடியுமா வேலை செய்ய முடியும்? போச்சு. சரி ஓகே. இதுக்கு மேல கண்ணாடி மாத்திட்டு தான் அ யூஸ் பண்ண முடியும். அதனால கொஞ்சம் லேட் ஆகும். ஆனாலும் சரி ஓகே. அது வந்து ஒரே நாள்ல முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அடுத்த வாரம் வந்து ஒட்டிடலாம். அதுவரைக்கும் நம்போ வீடியோ பேக் கேமரால வச்சு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன். வேற வழி இல்லங்க. ஏன்னா நானும் வீடியோ பண்ணாம இருந்து வெறுப்பா இருக்குது. வீட்ல வேற அத செய், இத செய், வீட்ல சும்மா தானே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டார்ச்சர் குடுத்துட்டு இருக்காங்க வேற. எல்லாரும் வெளிய சொல்லக்கூடாது. வீட்ல வேற கத்துவாங்க. சரி ஓகேங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது என்னன்னா, நம்போ புது கதையோட டைட்டில். இந்த டைட்டிலு இப்போ ஓப்பன் பண்றேன் பாருங்க. இதோட நானும் கிளம்புறேன். பாய் பாய்.